நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சிறப்பானவர். எதனால இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செம்ம கோவம் வந்துருது அவருக்கு. ஒரு பக்கம் மல்லி தோப்பார், எனக்கு எந்த ஒரு பணிவிடையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன் பொழப்பென்ன, உன் வேலை என்ன, அதை மட்டும் நீ பார். தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறது, எனக்கு பணிவிட செய்யறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு அக்கறையும் என் மேல காட்ட தேவையில்ல. என் பொழப்ப எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மலாச்சு மாதிரி பேசுறாரு. உடனே பார்க்கணுமே, நம்ம மல்லி இருந்தேன்னு ஏன் உங்களுக்கு நான் அந்த பணி விட கூட செய்யக்கூடாதா? அப்படி நான் பணி விட கூட செய்யாமல் அந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும்? நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் அந்த வீட்டிலே இருக்கிறதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி அழ ஆரம்பிச்சேன். அந்த பார் மல்லி, எனக்குன்னு எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு இருக்கு, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீ உன் பொழப்பு என்னவோ அதை மட்டும் பாரு. ஆல்ரெடி உன்னை பார்த்துக்க சொல்லி வெண்பா விட்டதுக்கு சிறப்பான ஒரு செய்கை செஞ்சு விட்டேன். உன்னால என் பொண்ணு எங்கே போனா என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியாம நான் இத்தனை நாளும் தவிச்சுன்னு இருக்க தெரியுமா? என் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி கதறி பேச ஆரம்பிச்சிடாரு. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசுக்குள்ள ஆழமா இறங்குங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மனசை ஃபீல் பண்ணி பேசுறாரு, ஏன் இந்த அளவுக்கு இவருக்கு கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதான் தோணுது. என்னங்க பண்றது, எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி நம்ம எதுவுமே யோசிக்க கூடாது. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதாங்க இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லியை திட்டிருக்காரு. மல்லி போயிட்டு ஒரு பக்கம் ஆள்ல சைலண்டா படுத்துன்னு தூங்கினு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி இருக்காரு, அவர் இருந்து ஒரு பக்கம் சும்மா இருக்கிற சங்க எப்பறம் ஊதி கெடுக்குறது, அப்படியே இப்பதான் புகையெல்லாம் அவிஞ்சு ஒரு பக்கம் அப்படியே நார்மலா அவிஞ்சிரும் சொல்லிட்டு போகும்போது நல்ல பெட்ரோலையும் மறுபக்கம் சீமெண்ணெய் டீசல் இதெல்லாம் எதுவுமே ஊற்றி சும்மா தகன்னு எரி விடுவாங்கல்ல, அது போல எரி விட்டா நம்ம ராஜேஸ்வரி விஜயை கூட்டு, உன் பொண்டாட்டி பாடுறா, என்ன சீனு போட்டுன்னு இருக்கா, என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்டுன்னு இருக்கா, அவ நடிப்புல உலக கமலஹாசன் இருக்கான் உலக நாயகன், அவனவே மிஞ்சிருவாடா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமா நடிக்கிறா பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே பார்க்கணும் என்ன பேசணும்னு சொல்லிட்டு தெரியாம, ஏன் மல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாருங்க விஜய், உங்களுக்கு எந்த பணியோடையும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆனா என்னால அப்படி செய்யாம இருக்க முடியாது, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு மல்லி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, அதை பத்தி நான் கேர் பண்றதும் இல்லை, அதை பத்தி நான் பெருசா எடுத்துக்கவும் மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம மேலதான் தப்பு, சைலண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. என்னடா இது, எது சொன்னாலும் ஒரு பக்கம் எஸ்க புஸ்கா இந்த மாதிரியே பேசின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நடக்கிறதானே நடக்கும், அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, ஏது இதெல்லாம் பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம தீபக் இருக்காருல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு ஃபோன் பண்றாரு. மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா குட்டி எங்க இருக்கா, என்ன பண்றா அப்படின்ற விஷயம் அப்டேட் வந்திருக்கு, நீ இப்பவே கிளம்பி வந்தானா நம்ம போய் விசாரணை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த டிரைவரும் மறுபக்கம் அந்த ஒரு அம்மா வந்து மல்லிக்கு எப்படியாவது மல்லியோட குழந்தைய வாங்கி தந்துடலாம்னு அழைச்சிட்டு போயிட்டு, அந்த அம்மாவுக்கே தெரியாம மல்லி இருந்து மற்ற குழந்தைங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆர்வ கொள்ளாரா செஞ்ச விஷயம் அந்த அம்மாவுக்கும் அந்த டிரைவருக்கும் ஆட்டோக்கார டிரைவர் அண்ணனுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிடுச்சுங்க. அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி அடின்னு உருட்டு கட்டி எடுத்துன்னு சும்மா போட்டு தாக்கு வர்றாயில போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறாங்க. டேய் நீ எங்க விட்டா என்ன பண்ண, அந்த மல்லிகிட்ட போய் என்ன சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும், அந்த மல்லி எங்க இருக்கா, என்ன பண்ண இருக்கா, அவளை எப்படி நான் என் கைவாசத்துக்கு கொண்டு வந்து அவளை பழி வாங்கணும், அதுக்கான ஐடியா மட்டும் சொல்லு, வேற எதனா பண்றேன், வேற எதனா கிழிக்கிறேன், இப்ப போய் சொன்ன மாதிரி வேற எதனா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண, மவனே உன்னோட வாழ்க்கை அவ்வளவுதான், சின்ன பின்னமாயிரம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கட்டையில அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா எந்த பக்கம் போனாலும் குத்துது கொடையுது, இந்த பக்கம் போனாலும் குத்துது கொடையுது, நான் என்னதானா பண்ணேன், என்னதானா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னதான் ஃபீல் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுப்பா, நடக்கிறதா நடக்கும். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அடுத்தபடியான விஷயத்தை பத்தி தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போயின்னு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எதனா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி பொறுத்து இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல நம்ம மல்லி இருக்காங்களா, அந்த ரவுடியை பிடிச்ச ஒரு பக்கம் அவனை அடிச்சு மூஞ்சி இஞ்செல்லாம் உடைச்சு சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. அதை பாருங்க மேடம், அந்த வேனில் தான் வெண்பாவை கடத்தின்னு போனாங்க, வெண்பா அதில் தான் போயிருக்கா, நாங்கள் ஒரு பக்கம் அனுப்பிச்சி விடுவோம் பசங்களை, அவங்க ஒரு பக்கம் தனியாக செப்பரேட்டாக அனுப்புவோம், நாங்கள் ஒரு கேங்கு, எங்களோட கேங்கில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறோம், யாருக்கிட்ட வருமானம் அதிகமாக வருது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எண்ணத்தில் சுற்றின்னு இருக்கிற எங்களுக்கு பல்கான ஒரு அமௌண்ட்டை பார்க்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சதி திட்டம்லாம் தீட்டுன்னு இருக்காங்களா, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோதனை வேதனை இது எல்லாமே வரதா வரும். அதனால எதை பத்தி நம்ம யோசிக்க கூடாதுங்க, சிந்திக்கவும் கூடாது. அதை விட்டுட்டு
ஓரம் தள்ளிட்டு எப்படியாவது வெண்பாவை கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு மல்லி சிசிடிவியில் செக் பண்ணி வெண்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி இருக்காங்க. இப்போ வெண்பாவை நெருங்குவாங்களா நெருங்க மாட்டாங்களா, வெண்பாவை பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, வெண்பாவை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் இந்த சீரியலில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆடியன்ஸ் ஒரு பக்கம் எல்லாருமே என்னடா இது ஒரு பக்கம் ஜவ்வாட்டை இழுத்துக்கிட்டு போயினே இருக்கிறீங்களே தவிர சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறீங்களே, இப்படியே இழுத்துன்னு போனால் எத்தனை நாளைக்கு இழுத்துன்னு போவீங்க, எத்தனை நாளைக்கு இதை நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பக்கம் கடுப்பாவாதா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் பேசுகிறாங்க. என்னங்க பண்ணுறது, அவங்க வேதனையில் பேசுறது நமக்கு ஒரு பக்கம் வேதனையாக தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலான்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களால் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம், பார்த்து ஒன் பை ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் வந்து தீபிகா கிட்ட பேசுங்க, இந்த பாரு தீபிகா நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நான் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு இருக்கேன், நீ வர்றது செய்கிறது போகிறது அது மட்டும் தான் வேலை, இதை மட்டும் நீ செஞ்சால் போதும், எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து உங்கள் மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியூ, நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா பை பாய். வெயிட் அண்ட் சி, இன்னும் வீடியோ முடியல, அதனால் யாரும் எந்த ஒரு பேச்சும் பேச வேணாம். அதனால் பொறுமையாக இருங்க, பொறுமை கடலினும் பெரிது, சரியா? அவசரப்படாதீங்க டாடா.